ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும். உங்கள் மகனோ மகளோ 12ஆம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில விரும்பின பாடத்துல உடனே போய் சேர முடியாது. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. இதை விட கூட என்ன தெரியுமா, 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டத்துக்கு சமமா இல்லையா? 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். Download ShareChat.